அன்பர்களே, ஞான வழி என்னும் கருத்தமர்வில் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இவ்வாண்டு கொண்டாடப்பட இருக்கின்ற கிறிஸ்துமஸ் விழா இன்னும் சில நாட்களிலே அண்மித்து இருக்கின்ற பொழுது, இந்த கிறிஸ்துமஸ் விழாவினுடைய சிறப்பு, இந்த கிறிஸ்துவினுடைய பிறப்பு விழாவுக்கு எம்மை எவ்வளவு தூரம் தயார் செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை பொறுத்தது. இந்நாட்களிலே நாங்கள் பார்க்கின்றோம், வியாபார நிலையங்களிலே, கடைகளிலே, வீதிகளிலே பாலன்குடில் செய்வதற்கும் கிறிஸ்துமஸ் ட்ரீ அமைப்பதற்கும் இன்னும் பலவிதமான மின் விளக்குகள் கொண்ட சோடினைகளை விற்பதற்காக வியாபாரிகள் முனைகின்றார்கள். இந்த கிறிஸ்துமஸ் காலம் என்பது ஒரு மகிழ்ச்சியான காலம். அதற்காக முன்கூட்டியே சில வெளிநாடுகளை பொறுத்தளவிலே நவம்பர் மாதத்திலேயே தொடங்கி விடுவார்கள். எதை தொடங்குவார்கள்? எப்படி ஆடம்பரமாக, குதூகலமாக, சந்தோஷமாக இந்த கிறிஸ்துமஸை கொண்டாட முடியும் என்ற அந்த நோக்கிலே, குறிப்பாக சிறார்கள் மத்தியிலே இந்த கிறிஸ்துமஸினுடைய சூழல் அவர்களை மிகவே கவர்ந்து அவர்களை மகிழ்விக்கின்றது. இந்த வாரத்திலே கொடுக்கப்படுகின்ற இறை வார்த்தை, எங்களுடைய தியானத்திற்கு கொடுக்கப்படுகின்ற இந்த இறை வார்த்தை சில முக்கியமான நிகழ்வுகளை முன்வைத்து எம்மை சிந்திக்க தூண்டுகின்றது. இரண்டு பெற்றோர்களை இறைவன் எப்படி தெரிவு செய்து அழைக்கின்றார் என்று நாங்கள் பார்க்கலாம். ஒன்று, இயேசுவினுடைய பெற்றோர்களான சூசை, மரியா. இந்த இருவருக்கும் அழைப்பு விடுக்கப்படுகின்றது. பிறக்க இருக்கின்ற குழந்தை மீட்பர். மீட்பர் என்றால் இயேசு, இயேசு என்றால் மீட்பர். இந்த பிறக்க இருக்கின்ற குழந்தை அவர் மீட்பராகத்தான் பிறக்கின்றார் என்ற நற்செய்தியை கொடுக்கின்ற பொழுது, இந்த இருவரும் பல விதமான ஐயப்பாடுகளோடும், சந்தேகங்களோடும், குழப்பங்களோடும், கலக்கங்களோடும் இருந்தாலும், அவர்கள் இருவருக்கும் பொதுவான ஒரு பெரும் விலைமதிப்புள்ள பண்பு என்னவென்றால், இறைவனிலே அவர்கள் நம்பிக்கை வைக்கின்றார்கள். வாழ்க்கையினுடைய புதிர்களை புரிந்து கொள்ள முடியாத அப்படிப்பட்ட சூழலிலும் இறைவனால் ஆகாதது ஒன்றுமில்லை என்ற அந்த இறைவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த இறைவனுடைய திட்டத்தோடு நாங்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்ற அவர்களுடைய கீழ்ப்படிதல் அமைந்த உள்ளம் ஆகட்டும் என்று மரியா சொல்லுகின்றார். சூசை அவர் கனவு காண்பவராக, எங்கனமாகும், எப்படி இது நிகழும் என்று தன்னுடைய சிந்தனையிலே குழப்பங்களை வருவித்துக் கொண்டிருந்தாலும், கடவுளுடைய சித்தத்தை தேடுகின்ற ஒரு மனிதனாக, கடவுளுடைய அருள் வளங்களை பெறுவதற்கு திறந்த உள்ளத்தோடு விளங்குகின்ற ஒரு நல்ல மனிதனாக, அவரை நீதிமான் என்று, நேர்மையாளர் என்று நற்செய்தி அறிவிக்கின்றது. நேர்மையாளர் என்றால் இறைவனுடைய சித்தத்தை தேடி அதை கண்டுபிடித்து அதை நிறைவேற்றுவதற்கு தன்னுடைய பூரண ஆதரவை கொடுக்கின்றவர் தான் இந்த நேர்மையாளர். நீதிமான் என்றும் சொல்லப்படுகின்றது. இப்படி இந்த சூசையும் மரியாவும் இறைவனால் அவர் ஒரு திட்டத்தை வைத்திருந்து, அந்த திட்டத்தை இந்த இருவரும் உணர்ந்து, உய்த்துணர்ந்து அதை நிறைவேற்றுவதற்கு அவர்களுக்கு தேவதூதர்கள் வழியாக செய்தியை அனுப்பி அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள வைக்கின்றார். கடவுள் சுதந்திரத்தை மதிக்கின்றவர். அவர்களுடைய பொறுப்பை அவர்கள் தாமே சுமந்து கொள்வதற்கு, ஏற்றுக்கொள்வதற்கு அருள் கொடுக்கின்றார். அப்படிப்பட்ட
இறைவனுடைய திட்டத்தை இந்த சூசையும் மரியாவும் நிறைவாக ஏற்றுக்கொள்கின்றார்கள். இது இயேசுவினுடைய பெற்றோர்கள். அதைத் தொடர்ந்து மீட்பருடைய வருகைக்காக ஆயத்தம் செய்ய அனுப்பப்பட்டவராக, தெரிவு செய்யப்பட்டவராக திருமுழுக்கு யோவான், அவருடைய பெற்றோர்களாகிய சக்கரியாவும், அவர் ஒரு குரு, அவருடைய மனைவி எலிசபெத்துவும் அழைக்கப்படுகின்றார்கள். முதிர்ந்த வயதிலே அவர்களுக்கு பிள்ளைப்பேறு இல்லை என்ற கவலையோடும் கண்ணீரோடும் வாழ்ந்தவர்கள். இருப்பினும் இறைவனுடைய சித்தத்தை அனுதினம் தேடுகின்ற துறந்த மனம் உள்ளவர்களாக விளங்கினார்கள். கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கொடுக்கின்ற தங்களுடைய வாழ்க்கையிலே மேலான பண்பாகிய இறை நம்பிக்கையிலே அவர்கள் தங்களுடைய வாழ்வை ஆழ பதித்து வாழ்ந்தவர்கள். மனிதர்களுடைய கண்ணோட்டத்திலே இவர்கள் குறைந்தவர்கள், தகுதியற்றவர்கள், ஏதோ ஒரு பழியை இவர்கள் சுமந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று குற்றம் சுமத்தப்பட்டவர்கள், தாழ்ந்தவர்கள், ஒரு விதத்திலே சமூகத்தில் ஏழையர்களாக இருக்கின்றார்கள். பிள்ளை பாக்கியம் இல்லை என்று பெரும் மனித ஆவலை பூர்த்தி செய்ய முடியாத இந்த பெற்றோர்கள் அழைக்கப்படுகின்றார்கள். இந்த இரண்டு பெற்றோர்களையும் நாங்கள் பார்க்கின்ற பொழுது, பிள்ளை அல்லது ஒரு மனிதனுடைய பிறப்புக்கு, ஒரு மனிதன் இந்த உலகத்திலே தோன்றுவதற்கு பெற்றோர்கள் இல்லாமல் அவர்கள் தோன்ற முடியாது. இந்த பெற்றோர்களுடைய பொறுப்பு என்ன, அவர்களுடைய வகைபாகம் என்ன, அவர்கள் இந்த சமூகத்திலே பிறக்க இருக்கின்ற குழந்தைகளுக்கு அவர்களுடைய வகைபாகம் என்ன, அவர்களுடைய கடமை என்ன, பொறுப்பு என்ன, அவர்களுடைய ஆளுமையில் தான் அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற பிள்ளைகள் பிறக்கின்றார்கள். ஆனால் ஒரு மனிதன் இந்த உலகத்திலே தோன்றுவதற்கு முன்னதாக அவனுடைய தாய் தந்தை இந்த உலகத்திலே அவர்கள் தெரிவு செய்யப்படுகின்றார்கள். எங்களுடைய கிறிஸ்தவ நோக்கிலே அழைக்கப்படுகின்றார்கள். இந்த சூசையும் மரியாவும் சக்கரியாவும் எலிசபெத்தும் என்ற இந்த இரண்டு பெற்றோர்களை போன்று எங்களுடைய சமூகத்திலே வாழுகின்ற ஒவ்வொரு பெற்றோரும் அழைக்கப்படுகின்றார்கள். பிள்ளைப்பேறு கொடுக்கப்படுகின்றது. பிள்ளை என்பது கடவுள் எமக்கு தருகின்ற செல்வமாகும், தனி பெரும் கொடையாகும். பிள்ளை பேறு இல்லாதவர்கள் கூட அவர்கள் சிறந்த பெற்றோர்களாக வாழக்கூடிய அழைப்பையும் பெறலாம். அவர்கள் செய்கின்ற தொழில், அவர்களோடு உறவாடுகின்ற குடும்பங்கள், அவர்களோடு சொந்தம் பந்தம் என்று சொல்லி இணைக்கப்படுகின்றவர்களும் அவர்களுடைய பிள்ளைகளாக இணைந்து கொள்ளலாம். இந்த ரீதியிலே பெற்றோர் இன்றைய காலகட்டத்திலே நாம் இளைய தலைமுறையினர்களை பற்றி கவலைப்படுகின்றோம். இந்த சிறுவர்கள் குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகள் மறுக்கப்படுகின்றன என்று கலங்கி நிற்கின்றோம். இந்த சிறார்கள் இவர்கள் இளையவர்களாக வளருகின்ற பொழுது அவர்கள் தடுமாறுகின்றார்கள், வாழ்க்கையை தொலைத்து விடுகின்றார்கள், பலவிதமான தீமைகளுக்கு அடிமைகளாகின்றார்கள். இவர்கள் நேரிய பாதையிலே நடப்பதற்கு தவறிவிடுகின்றார்கள். இவர்கள் பலமாக சோதிக்கப்படுகின்றார்கள். இவர்கள் எங்களுடைய எதிர்பார்ப்புக்கு அவர்கள் இல்லாமல் போகின்றார்கள். அவர்கள் எங்களுடைய கனவுகளை நனவாக்க முடியாமல் இருக்கின்றார்கள் என்று இந்த பிள்ளைகளை பற்றி குடும்பங்கள், பெற்றோர்கள், சமூகம், எங்களுடைய முழு திரு அவையும் கூட அக்கறை கொள்ளுகின்றது. இந்த அனர்த்தத்திலே இறந்தவர்கள் அல்லது யுத்தத்திலே இறந்தவர்கள் அல்லது வன் செயல்களாலே இறந்தவர்கள் என்று சொல்லி இறந்தோர் பட்டியலை பார்க்கின்ற பொழுது எப்பொழுதும் குழந்தைகளை முன்னிறுத்தி குழந்தைகள் இறக்கின்றார்கள், இறந்து விட்டார்கள். அதாவது அவர்கள் தாங்கள் செய்யாத குற்றத்தினாக்கு அவர்கள்
தண்டிக்கப்பட்டார்களோ என்ற அவர்கள் பாவம் அறியாதவர்கள், அப்பாவிகள், இவர்கள் கொல்லப்படுகின்ற பொழுது, சாகடிக்கப்படுகின்ற பொழுது, இறந்து போகின்ற பொழுது எங்களுடைய உள்ளம் உருகுகின்றது, இரக்கம் கொள்ளுகின்றோம், அனுதாபப்படுகின்றோம், அவர்கள் மீது அதீத அன்பு வைக்கின்றோம். அவர்கள் வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ தியாகங்களை பெற்றவர்கள் செய்கின்றார்கள். செய்யவில்லை என்றல்ல, அவர்களுக்கு பிள்ளை வளர்ப்பென்றால் என்ன என்று தெரியாதல்ல, அவர்களுக்கு இந்த பிள்ளைகளுக்கு எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று தெரியாதவர்கள் அல்ல, பாடசாலைக்கு சென்று படிக்காத பெற்றோர்களுக்கு கூட எப்படி தங்களுடைய பிள்ளைகளை அன்பு செய்ய முடியும் என்று அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் இந்த அன்பை கொடுப்பதற்கான நடைமுறை ரீதியாக நாங்கள் சில தீர்மானங்களை எடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம், தியாகம் செய்கின்றோம். அந்த தியாகத்திற்கு பின்புலமாக இருக்கின்ற எங்களுடைய நோக்கமாக இருக்கின்ற அந்த இலட்சியத்தை அடைகின்றோமா? அல்லது பொறுப்பட்ட ரீதியிலே கடமை உணர்வு அற்றவர்களாக, அல்லது அன்பில்லாதவர்களாக, அல்லது சுயநல பிரியர்களாக, அல்லது தான் தோன்றித்தனமாக நான் மட்டும் என்று சொல்லி என்னுடைய சுகத்தை மட்டும் பார்க்கின்ற பெற்றோர்களாகவும் நாங்கள் சில வேளைகளிலே இருந்து விடுகின்றோம். தன்னுடைய வருவாய்க்கு மேலாக குடிபோதைக்கு செலவு செய்கின்ற ஒரு தகப்பன், அல்லது தன்னுடைய பிள்ளைகளை எல்லோரையும் ஒரே விதமாக நடத்தக்கூடிய ஒரு நீதியுள்ள, தார்மீக உணர்வு கொண்ட, மனித நேயம் கொண்ட தாயாக சில வேளைகளிலே விளங்குவதற்கு தவறிவிடுகின்றோம். அல்லது அவர்களை வழிநடத்த வேண்டிய, புத்திமதி சொல்ல வேண்டிய, அவர்களுடைய வாழ்க்கையிலே தலையிட வேண்டிய நேரத்திலே அந்த வேளையிலே நாங்கள் தலையிடாமல் பின்பு நாங்கள் கவலைப்படுகின்ற அப்படிப்பட்ட பெற்றோர்களும் இருக்கின்றார்கள். அல்லது தங்களுடைய விருப்பத்தை திணிக்கின்றவர்களாக, தான் விரும்புகின்ற இவரைத்தான் திருமணம் செய்ய வேண்டும், தான் விரும்புகின்ற இவரைத்தான் அவர்கள் அன்பு செய்ய வேண்டும், தான் விரும்புகின்ற இவரைத்தான் அவர்களும் அன்பு செய்ய வேண்டும் என்று சொல்லி பலாத்காரப்படுத்தி அவர்கள் மீது தங்களுடைய விருப்பத்தை, தங்களுடைய ஏதோ ஒரு கோபத்தை, தங்களுடைய அழிவு ரீதியான நோக்கங்களை கூட திணிக்கின்றவர்களாக இருக்கின்ற பெற்றோர்களும் இருக்கின்றார்கள். ஆனால் இந்த கிறிஸ்துவினுடைய பிறப்பு காலத்திலே எங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பங்களிலும் இருக்கின்ற குழந்தைகளை உற்று நோக்குவோம். அவர்களுடைய கண்களும் உங்களுடைய கண்களும் சந்திக்கட்டும். அவர்களுடைய இதயமும் அவர்களுடைய இதய துடிப்பும் இரண்டும் இரண்டர கலக்கட்டும். அவர்களை உற்று நோக்கி, நான் உன்னை அன்பு செய்கின்றேன், கடவுள் எனக்கு அளித்த கொடைகளில் மேன்மையான கொடை நீதான் என்று எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலே சொல்லிக் கொள்வோம். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், அத்தனையும் செய்வதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் என்று நாங்கள் தீர்மானம் எடுக்க வேண்டும். எங்களுடைய சொந்த விருப்புகள் வெறுப்புகளை நாங்கள் தட்டி கழித்து அவர்களுக்கு எது நல்லது, அவர்களுக்கு எது நல்லது என்று நாங்கள் உணர்ந்து செயல்படுவதற்காக தீர்மானங்களை எடுப்போம். எங்களுடைய வருங்கால சந்ததியை பிறக்கின்ற இயேசு எப்படி அவர் ஒரு தெய்வீக பிறவியாக வளர்த்து எடுத்தார்களோ, அந்த திருமுழுக்கு யோவான் தன்னுடைய கடமையை 100% செய்து அவர் ஒரு வேத சாட்சியாக கிறிஸ்துவுக்காக, உயர்ந்த மதிப்பீடுகளுக்காக, கடவுளுக்காக, உண்மை நீதியை சுட்டி காட்டுகின்ற ஒரு மனச்சாட்சியாக திகழ்ந்து தன்னுடைய வாழ்வை அவர் அர்ப்பணிப்பதற்காக அந்த பெற்றோர்கள் எப்படி அவரை வளர்த்தெடுத்திருப்பார்கள். அதனாலே பெருமையெல்லாம், பிள்ளைகளுடைய வாழ்க்கையினுடைய பெருமையெல்லாம் பெற்றோரைத்தான் சாரும். பெற்றோர்கள் பிழைவிடுகின்ற பொழுது அல்லது அவர்கள் தங்களுடைய கடமைகளை தவறுகின்ற பொழுது பிள்ளைகளுடைய பிழைகளுக்கும் பெற்றோர்கள் தான் பொறுப்பு என்று இந்த சமூகம் கூறும், கடவுளும் கூறுவார். எனவே இந்த கிறிஸ்துவனுடைய பிறப்புக்காக தயார் நிலையிலே இருக்கின்ற நாம் கிறிஸ்துவை எப்படி அந்த பெற்றோர்கள் வழியாக இயேசு வழிநடத்தினார் அல்லது இறைவன் வழிநடத்தினார் என்பதை நாங்கள் உணர்ந்தவர்களாக எங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொன்றும் கடவுள் தந்த கொடை மீட்பர்கள்.
அவர்கள் எல்லோரும் இந்த தம்மையும் இந்த சமூகத்தையும் விடுவிப்பதற்காக கொடுக்கப்படுகின்ற ஆற்றல்களாக, திறமைகளாக, கொடைகளாக நாங்கள் கொண்டு பெற்றோர்களாகிய நாம் அனைவரும் எங்களுடைய கடமையை உணர்ந்து செயலாற்ற இறைவன் உங்களுக்கு அருள் கூறுவாராக. நன்றி, வணக்கம். அட்வான்ஸ் கிஃப்ட்mas கார்னிவல் தரும் பரிசுகளை கண்டு சாண்டாவை போல் நீங்களும் ஷாக் ஆகிடுங்கள். ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.